தோல் கொடுத்தோலா இது அலைபேசி டெக் டாக். நான் உங்கள் ராம். இன்னைக்கு ஆகஸ்ட் 19 வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே. இந்த வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டேல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இது எந்த மாதிரி செக்ஷன்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது போக இன்னைக்கு நம்ம இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை வச்சு செகண்ட்ஸில் ஃபோட்டோ எடுத்துடலாம். பட் முன்னாடி எப்படி இருந்துச்சா, எவ்வளோ டைம் எடுத்துச்சு, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணால் அதில் 3 ஆப்ஷன் வரும். நீங்கள் ஆல் எனபிள் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம நினைச்ச வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் செகண்டில் ஃபோட்டோ எடுத்துடுறோம், வீடியோஸ் எடுத்துடுறோம், எடிட்டிங் பண்ணிடுறோம். அந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சது முடிச்சிடறோம். பட் இதுக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்தது யார் தெரியுமா? டாகுரிய டைப் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபி மெத்தட். அதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், டிஎஸ்எல்ஆர் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்தது டாகுரிய டைப் ஃபோட்டோகிராஃபி. இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸானது, அப்புறமா டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். பட் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிக்கலைன்னா இன்னைக்கு நம்ம வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக டவுட் தான். அடுத்து செகண்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா, அதே அந்த டாகுரிய டைப் ஃபோட்டோகிராஃபி மெத்தடை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாரிஸில் வந்து ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணார். அவர் வந்து எடுக்க ட்ரை பண்ணது வந்து ஒரு டெம்பிள். பட் ஆக்சிடென்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் தெரிகிற இமேஜில் வந்து நிறைய அங்கே மரங்கள் இருக்கும். அந்த மரத்தில் வந்து கடைசியில் வந்து ஒரு ஷூ பாலிஷ் போட்டிருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டில் அந்த ஃப்ரேமுக்குள்ள வந்துடுறாரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹியூமன் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபில் வந்து வந்ததாக இருக்கிற ரெக்கார்டு. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஹியூமன் ஃபோட்டோகிராஃபி வந்து வந்துருக்கு இல்லையா, இதை வந்து எடுக்க எவ்வளோ டைம் ஆகிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். இதை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் ஆச்சு. அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, யார் நிறைய கேமரா கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மும்பையை சேர்ந்த திலீப் பரேக் அப்படிங்கிறவர் தான் நிறைய கேமரா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ஜேர்னலிஸ்ட். இவர் எவ்வளோ கேமராஸ் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 4425 கேமராஸ் வச்சிருக்காரு நண்பா. அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தங்க வந்து எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எக்ஸாக்டாக இவ்வளோ தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு வச்சு பார்க்குறப்போ வருஷத்துக்கு ஆவரேஜாக 1 ட்ரில்லியன் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. சோசியல் மீடியாவில் எக்கச்சக்கமாக ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் வந்து இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஒரு நாளைக்கு 95 மில்லியன் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறாங்க. அது போக ஃபேஸ்புக்கில் வந்து 300 மில்லியன் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஃபேக்ட் என்னென்னா, எடுத்த ஃபோட்டோஸ்லேயே வந்து அதிகமான விலைக்கு சேலான ஃபோட்டோ அப்படின்னு எதுன்னு பார்த்தா 1999 வந்து ஆண்ட்ரூஸ்ன்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்தார். அது 12 வருஷத்துக்கு அப்புறம் 2011 $48,38,500 வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆச்சு. இதுதான் இது வரைக்கும் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலான ஒரு ஃபோட்டோகிராஃபி. நிலாவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அப்போலோ 11ங்கிற பிளான்லேருந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 12 கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அந்த கேமராவை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிலாவில் தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க திரும்பி வர்றப்போ வந்து ஆராய்ச்சி முடிச்சுட்டு ஒரு பெரிய பாறை வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோ இருக்கிற பாறை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கன்ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால வந்து 12 கேமராஸ் அங்கேயே வச்சுட்டு அதோட ரோலை மட்டும் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் அந்த கேமரா வந்து நிலாவில் தான் இருக்குதாமா. 1800களில் பொதுவாக வந்து ஃபோட்டோகிராஃபி எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா துக்க நிகழ்வுகளுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கணும், இல்லை அவங்க வந்து அதி தீவிரமான நோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களோட மெமரிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. வேறு நல்ல நிகழ்வுகளுக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலை. நாமெல்லாம் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம தாத்தா பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இறந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோத்தில் மாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, நம்ம எல்லாரும் அதிகமாக பார்த்த ஒரு ஃபோட்டோ அப்படின்னா எதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்களும் நானும் கூட அந்த ஃபோட்டோஸ் வந்து நிறைய பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் சிஸ்டம் யூஸ் பண்ணுற, அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண மேக்ஸிமம் எல்லாருமே அதை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ், ஆமாங்க. விண்டோஸ் எக்ஸ்பியில் அந்த பிளிஸ் அப்படிங்கிற வால்பேப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் பேரால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்பட்டது. பட் இதனால் அந்த ஃபோட்டோ எடுத்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா 1996 வந்து பார்த்தீங்கன்னா ஓரியர் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுத்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. சொற்ப அமௌண்ட் கொடுத்து வாங்கினாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கு போயிருக்குது. பட் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தவருக்கு வந்து எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பழைய காலத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் பார்க்குறப்போ அதில் வந்து யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க. என்ன ரீசன்னா, முன்னாடி ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ வந்து ரொம்ப டைம் எடுக்கும். மணிக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து முடிக்க வெயிட் பண்ணணும். அப்படி இருக்கிறப்போ ஒரு மனுஷனால மணிக்கணக்கு வந்து சிரிச்சிட்டே இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோஸ்லாம் யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க. அடுத்த ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃபோட்டோ எடுக்கிறப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருக்குது. அதாவது
ஃபோட்டோ எடுக்கிறப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சின்ன தெரியுற மாதிரி ஃபோட்டோ எடுத்தோம்னா நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் க்யூட்டாகவும் தெரியும். இதுவே ரைட் சைடில் பார்க்குறப்போ அந்தளவுக்கு இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை கண்டக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்னஸாக இருக்கட்டும் அட்ராக்டிவாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறப்போ லெஃப்ட் சைடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சேஞ்சஸை ஃபீல் பண்ணலாம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சி பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பாய், டேக் கேர்.